எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல 2 கேங்க மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது இல்லையா? இப்போ ஃப்ராக்மேன் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஷூனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிங்கி ஜிப்பான் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா? இவன் வந்து அந்த சீஃபோட பையனாமா. சீஃபோட பேரு அலோயி, இன்னொன்னு ஒரு பேரு கரமாந்திர பூச்சி பேரு. அவனோட பையன் ஷூனன். நான் உங்களை மீட் பண்றதுக்கு வந்திருக்கேன். நான் உங்க கூட ஃபைட் பண்ண ஆசையே கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தலாம் வந்திருக்கும். நான் என்னோட பேரு லேக்ராக். நான் இந்த இடத்தோட சீஃப். எங்களுக்கும் உங்க கூட சண்டை போட ஆசை கிடையாது. அதனால இதை பேச்சுவார்த்தை பண்ணி நாம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னே எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு லேக்ராக் கேட்க, அந்த ஆள் வந்து அப்படி பின்னாடி இருக்க காட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது என்ன விஷயம்னா, நீங்க தப்பி தவறு எங்களோட இடத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டீங்க, அத்துமீறி நுழைஞ்சதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம், நாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அத்துமீறி நுழைஞ்சமா, இந்த இடத்துல உங்களோட டெரிட்டரி மார்க்கிங் எதுவுமே இல்ல, நாங்க வரும்போது இந்த இடம் ரொம்ப காலியா தான் இருந்தது, அதனால தான் இந்த இடத்துல நாங்க செட்டில்மெண்ட்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், சம்பந்தமே இல்லாம உங்க இடம் சொல்றீங்களே, இது உங்க இடம், நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு லேக்ராக் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க, சரி நாங்க ரொம்ப தூரத்துல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஸ்டே பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு தேவை, அதுக்கப்புறம் வந்து இது என்ன விஷயம்ன்றதை நாம வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஸோ நீங்க பெரிய ஆள் மாதிரி தெரியுறீங்க, உங்களே பேசலன்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் இருக்கா இல்லையா, அவங்க அப்பா மூலியமா ரெப்ரசென்ட் பண்றது சும்மா வந்திருக்கான் போல, கூட இருக்க கார்ட்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு வேலை செய்யறங்க போல, இந்த பையனை முதல்ல டெஸ்ட் பண்றதுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க, இவனுக்கு எப்படி பட்டவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லேக்ராக் அவன் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவனுக்கு பின்னாடி இருக்க லிசார்மேன் சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஒரு லிசார்மேன் ஃப்ராக்மேன் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே, இதுக்கு நம்ம வாசல் நின்று பேசணும், கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உள்ள வச்சு சோறு போடணும்னு சொல்லுவாங்க, நீங்க வேணா இங்க செட்டில் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தரோம், ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்டா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல ஐடியா தான் இருக்குது, ஆனா எங்களால் உங்களால முழுசா நம்ப முடியாது, அதனால நான் இப்போதைக்கு வர மாட்டேன்ற மாதிரி சொல்ல, என்னங்க இவ்வளவு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இந்த இடத்துல இப்படி பண்றீங்க, இல்லப்பா நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லவங்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இன்டென்ஷன் தெரியல, அதே மாதிரி உங்களை வந்து எடுத்த உடனே எங்களால் நம்ப முடியாது, நம்பிக்கை வரா மாதிரி எதனா ஒரு சில விஷயங்கள் நடந்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நாம இந்த மாதிரி மீட்டிங்லாம் பண்ணிக்கலாம், உங்களோட இடத்துக்கு நான் வரேன், எங்களோட இடத்துக்கு நீங்க வாங்க, பட் இருந்தாலும் என்ன சார் பண்றது, நாங்க வந்து இந்த இடத்துல வந்துட்டீங்க, வெறுங்கையோட அனுப்புறது கிடையாது, தமிழர் பண்பாட்டில் அப்படி எதுவும் கிடையாது, அட்லீஸ்ட் சோறாச்சு வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல, சோறா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்தில் இருக்க அந்த லிசார்ட மெயின் நோட்டை விட்டுட்டு இருக்கான் நம்ம லேக்ராக், அவன் கிட்ட எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. எப்பயுமே வந்து நம்ம எதிரிக்கு நமக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது காமிக்கவே கூடாது, ஏன்னா அப்படி காமிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவன் நம்மள யூஸ் பண்ணிக்குவான், அதனால லேக்ராக்கு இப்போ லிசார்மேன் கூட பேசணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்து சப்ரஸ் பண்ணிட்டு, தலைவரே கழுத்தா மூட்டையில் ஏதோ ஃபெதர்ஸ் போட்டிருக்கீங்களே அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இதுவா இங்க வாழ்ற ஒரு ஜந்துவோட ஃபெதர்ஸ், அதோட பேர் தான் காக்கட்ரைஸ், ஆமாங்க நம்ம டைனோசரோட சித்தப்பா போல மாதிரி இருக்கும், தலைவர் ரொம்ப பெருசா இருப்பாப்ல, அவ ஓடுற ஓட்டத்தை பாத்தீங்கன்னா நடுவில் இருக்க எல்லாத்தையும் மெரிச்சு போட்டு போவாப்ல, அப்படிப்பட்ட கிரீச்சர்ஸை ஹண்ட் பண்றதுல நாங்க தான் ஜித்து, அதுங்க ரொம்ப விசத்தன்மை உடைஞ்சது, பெரிய டெரிட்டரியில வச்சு சுத்திட்டு இருக்கோம், ஆக்சுவலி இந்த டெரிட்டரியில அதான் சுத்திக்கிட்டு இருக்கு, ஸோ அதனால அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு அந்த ஃப்ராக்மேன் சொல்றாங்க. அது அவ்வளோ கஷ்டமா, நீங்க சொல்றதை பார்த்தாலே தெரியுது அது ரொம்ப டஃப்பான மான்ஸ்டர்னு சொல்லிட்டு, அது எப்படி பிடிப்பீங்க ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்பியரா ஸ்பியர் வச்சுட்டு ரங்க என்ன ஜோக் பண்றேன், என்ன ஜோக் பண்றீங்களா, அதை வச்சு பிடிக்க முடியாது சார் அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல, அந்த பவன் நேரம் எடுத்துட்டு வா, டே ஓவன சும்மா தான் நின்றுட்டு இருக்கா, போ பவன் நேரம் எடுத்துருவா அப்படின்னு அந்த ஆள் சொல்லையும், அவனும் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கையில, பவன் நேரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆட்கள் யாருக்கும் தெரியவே இல்லை, அதே மாதிரி அந்த லிசார்மேனோட பேரு ஓவன் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்த பிறகு இதுதான் அவங்களோட வெப்பன்ன்றதை நம்ம லேக்ராக் புரிஞ்சுக்கிறாப்ல, சரிடா ஓவன என்ன பண்றான், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, போயிட்டு அந்த இடத்துல ஒரு கார்ட்போர்டு செட் பண்ணிட்டு வா, நான் குறி வச்சு அந்த இடத்துல பவன் நேரம் இவங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அடிச்சு காட்டுறாப்ல, அம்ப எடுத்து விடுறாப்ல, குறி வைக்கிறாரு, ஜஸ்ட் மிஸ்ல நூலிலே மிஸ் ஆகாம கரெக்டா போயிட்டு அது பற்றுது, ஸோ லாங் ரேஞ்ச் அட்டாக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது தெரியுது, ஸ்பியர் அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன இறங்களை ஹண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இது பயன்படும், அதே மாதிரி எனிமி ஸ்லோ டவுன் பண்ணணும்னு நினைச்சாலும் ஹெட் ஷாட் குரூஷியலான இடங்கள் கழுத்து தலை அந்த மாதிரி பார்ட்ல அடிச்சா ஸ்பாட் அவுட் ஆவரா மாதிரியான பவர்ஃபுல்லான வெப்பன் அது, எங்க ட்ரைப்லே நான் தாங்க கை வைத்த பயங்கரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கையில இதை பார்த்த லேக்ராக்கு பயங்கர அமேசிங்கா ஆகி போயிடுது, இந்த மாதிரி ஒரு வெப்பன் அவன் பார்த்ததே இல்லை, நான் இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ஸ்டிங்கை பிடிச்சி வலிக்கும் போது ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி தெரியுது, அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அந்த வெப்பன் அவனால ஹேண்டில் பண்ண முடியல சரியா, குறிகள் வந்து கரெக்டா படைய மாட்டேங்குது, இவன் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டா அந்த எய்ம்ல போய் பட்டுச்சு, ஆனா இவன் எத்தனையோ அம்புகள் விட்டுமே அது கிட்ட கூட போக மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் வந்து பயங்கர ட்ரைனிங் வேணும், ப்ரிசர்வேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மெத்தடாலஜிலாம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் மேல அம்பு விடும்போது காத்த கூட வந்து கரெக்டான டைரக்ஷன்ல பார்த்து தான் ஓடணும்னு சொல்லுவாங்க, ஸோ எடுத்தோன்னு லிசார்மன்ஸால அதை கத்துக்க முடியுது, அந்த வெப்பனை மேக் பண்றது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு ஆசை வருது, ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு மத்தியில அந்த ஓவன் கிட்ட பேசணும்னு பார்த்துட்டு இருக்கான், அவன் அந்த அம்புகள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையில நான் தான் இந்த ஆர்எஸ் எல்லாம் ஷூட் பண்ணேன், ஸோ அவனுக்கு போய் நானே ஹெல்ப் பண்றேன்னு ஓவன் கூட பேசுறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்றதுக்காக நம்ம லேக்ராக் அந்த அம்புகளை பொறுக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், அப்படி ஹெல்ப் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு நீ ஓவன் தானே, ஆமா சார்ன்ற மாதிரி சொல்ல, ஆமா நீ ஒரு லிசார்மேன், ஆனா சம்பந்தமே இல்லாம ஃப்ராக்மேன் கூட எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல, என்னதான் நாங்க வேற வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நாங்க எல்லாம் ஒரே வில்லேஜில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம், அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லல, என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்களா, இவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை, எந்த வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்மால் கேட்கல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே
ஓன் சொல்கிற விஷயம் என்னென்னா லிசர்மெண்ட்ஸை வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கஷ்டமான வேலையான ப்ரொடெக்ஷன் அவங்க பார்த்துக்கோங்க. இது ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்களா? ஆமாம், ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எங்களை இங்கே இருக்க க்ரீச்சர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து தண்ணியிலேருந்து வெளியே ஸ்டே பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு மரத்துலேருந்து பழங்கள் பறிக்கிறது, சாப்பாடை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் லிசர்மெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல இது ஒவ்வொருத்தருக்கும் உதவியாக இருக்கும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லேக்ராக்கு வர டவுட்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட்டை கேட்குறாப்ல. அதாவது லிசர்மெண்ட்ஸால் தாங்களே ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா, எதுக்காக நீங்கள் அவங்க மேலே டிபெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் நினைக்கிறத விட இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப டேஞ்சரானது, இங்கே பெரிய பெரிய மான்ஸ்டர் இருக்குது, இவங்க ரொம்ப ஸ்கில்டான ஃபைட்டர்ஸ், அது மட்டும் கிடையாது இவங்களோட ட்ரைபில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல, லிசர்மெண்ட் கம்மியாக இருக்காங்க போல, அதனால் அவங்க இந்த ஃபாரஸ்ட்டை சர்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ராக்மெண்ட்ஸோட உதவி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் மூஞ்சில் ஏதோ ஒரு போய் தெரியுற மாதிரி நம்ம லேக்ராக்கு தோணுது. சமைச்சு கொடுத்துட்றான். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாரும் சாப்பிடும்போது ஷிவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மீட்லாம் சாப்பிட்ருக்க போல, ஆனால் அதை குக் பண்ணி ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு தரும்போது டேஸ்ட் ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. டாய் வேற மாதிரி இருக்குதுடா இது அப்படின்ற மாதிரி எகிரி வச்சுட்டு இருக்கானா. அப்போது வாட்டர் பஃபலோ சாப்பிட்ருக்கீங்களா நம்மால் கேட்கல. ஷிவனு சாப்பிட்ருக்கேன், ஆனால் அது ஆல்ரெடி செத்து போன மாடுன்ற மாதிரி சொல்ல, என் கீழே வந்து உயிரோடு இருக்க வாட்டர் பஃபலோவே இருக்குன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி போயிடுது. பையன் ஒரு ஃபுட்டி போல. இப்போ இந்த இடத்துல நம்ம தலைவன் பார்கெனிங் ஸ்கில்ஸ்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து பவண்டாரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டர் பஃபலோ தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அது கேட்டோன்னே ஷிவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஓகேன்ற மாதிரி சொல்ல வராப்புல. ஆனால் அவன் சும்மா வாய் மட்டும் தான், அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க அப்பாவோடதுன்ற மாதிரி பின்னாடி இருக்க அந்த கார்ட்ஸ் டை சைலண்டாக அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி போட்டு அழுத்த. அது வந்து நல்ல ட்ரேட் இல்லைங்க, எங்களால் வந்து வாட்டர் பஃபலோக்கெல்லாம் எங்களோட ப்ரீஷியஸ் வெப்பனை தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காப்புல. ஆள் விட்டா பூச்சா போயிடும் போல. சரி அப்படியா, சரி விடுங்க, அடுத்தாட்டி வேற ஏதாச்சும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம லேக்ராக்கு சைலண்டாக விட்டுறாப்புல. கவலைப்படாதீங்க, இதை தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்மளை பற்றி ஒவ்வொருத்தருக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு நாம இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், அது வரையும் வந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஷிவனன் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நீங்கள் வந்து எதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல, நம்ம ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவனே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பீஷஸ் ஏதோனா, ஆனால் எங்கள் கூட எப்படி ஒன்றிணைஞ்சு இருக்கான் பார்த்தீங்களா, நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, கண்டிப்பாக லிசர்ட்மெண்ட்ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இதில் பின்னாடி கொத்துற மாதிரியே நம்மளுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பவண்டாரை எடுக்கும்போது நம்ம ஆளோட மூஞ்சி ஒரு மாதிரி மார்க்கமாக அடி வாங்கின நாய் வந்து அப்படி பயந்து ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாப்ல. ஆனால் இப்போ அப்படியே ஒரு மாதிரி நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்த நாய் மாதிரி மூஞ்சி வச்சுருக்காப்ல. ஸோ இவன் ஏதோ ஒரு சின்ன பயம் இருக்குது, அதை மறைக்கிறான் அப்படின்றதும் தெரியுது. அது என்னன்றதை கண்டுபிடிச்சாதான் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸோட உண்மையான ஃபேஸை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் முடிச்சா அன்றைக்கி ராத்திரி அவன் கிளம்பும் போது அடுத்த வாட்டி நீங்கள் எங்கள் பிளேஸுக்கு விசிட் பண்ணி பேசலாமே, சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த இடத்துல உண்மையை ஒன்று வந்து உரளி கொட்டுருவாப்ல. என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது சேஃபான இடம், இவங்க நம்ப முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருக்குமா, அதாவது இவங்க பவண்டாரை யூஸ் பண்ணுறாங்களா, லாங் ரேஞ்சிலேருந்து நம்ம ஆட்கள் எதனா சிக்கத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க அங்கேயே முடிக்கிறதுக்கும் பிளான் வச்சிருக்கானுங்க போல. ஸோ எல்லாத்துக்கும் பிற்பாட தான் அவனுங்க வந்துருக்கிறானுங்க. அதனால் மீட்டிங் பாயிண்ட் இப்போதைக்கு மாற்ற முடியாது, மேபி ஃபியூச்சரில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போக கடைசியாக ஜாவோலும் லாக்ராக்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்த ஓவன் கடைசியாக போகும்போது மட்டும் அவரோட மூஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும், பயந்துக்கிட்டே போவான், ஏதோ ஒரு கொத்தடிமை போகிற மாதிரி. அவங்க நினச்சது அப்படியே அப்சல்யூட்லி ரைட் அப்படின்ற மாதிரி போன பிறகு அந்த ஷூனன் தான் போனானா, போட்டு அந்த ஓனை மாற்றுன்னு மாத்திராப்ல. என்ன தெரிந்து இப்படி போன நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சியா, நீ போய்ட்டு அந்த லிசர்ட்மெண்ட்ல ஏதோ பேச்சு கொடுத்த, நீ அவன் கிட்ட என்ன சொன்னன்றதை ஒழுங்காக சொல்லி, இல்லை உன்னை கொண்டு போட்டுருன்ற மாதிரி சொல்ல, அவன் கிட்ட எதுவுமே நான் ரிவீல் பண்ணவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்டான், நல்லவங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பவண்டாராவில் நான் எப்படி சிறந்த எக்ஸ்பர்ட் ஆகணும்னு கேட்டுட்டாப்ல, அதெல்லாம் வந்து பண்ண முடியாது, ஆலோசனை ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டி அவனை ஏமாற்றி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி கேவலமாக எக்ஸ்கியூஸ் சொல்லாதுன்னு கூட இருக்க குமார் என்ன பண்ணுறான்னா எட்டு மெரிக்கிறாப்ல. ஆனால் அந்த ஓவனுக்கு நல்லா பேச்சு திறமை இருக்க போல. ஸோ அந்த அடி வாங்குறது தப்பிக்கிறது என்ன சொல்லிடுறான்னா, அவனுக்கு வந்து என்னால் டீச் பண்ண முடியுது, அதுக்கு அவன் தான் வந்து ப்ரைஸை பே பண்ணுன்னு சொன்னேன், எடுத்து ப்ரைஸை பே பண்ணுன்னு சொன்னேன், அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான், அவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் வேல்யூபிள் இல்லையாமா, அப்படி எதனா ஒன்று இருந்துச்சுன்னா வந்து அவன் சொல்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் அடிக்கதை ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. ஸோ இதை பயன்படுத்தி அந்த லிசர்ட்மெண்ட்ஸை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பவ் ஆரோ ஸ்கில்ஸ் அவனுக்கு கற்றுத்தரத்துக்கு பதிலாக அவங்க தான் வேல்யூபிளான ஒரு விஷயத்தை இவங்களுக்கு தந்தாகணும். ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பின்னாடி ஷூனன் இருக்கான் இல்லையா, அவனோட க்ரூ இருக்காங்கல்ல, அதாவது அவங்களோட இனம், அந்த இனம் இந்த ஓவனோட இனமான அந்த லிசர்ட்மெண்ட்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. மிடில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்ட் சுற்றி தண்ணி இருக்குது. அந்த ஐலாண்டில் நம்ம ஓவன் இருக்கா இல்லையா, அவனோட பையன், அவனோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கள வந்து தினம் சாக்ரிஃபைஸாக பயன்படுத்துகிறாங்க போல. ஸோ லிசர்ட்மெண்ட்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ நம்ம லேக்ராக்கையும் மற்ற கிரங்கையும் அதான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறானுங்க. அவங்கள பிடிச்சி இவங்களோட கடவுளுக்கு இரையாக்கிறது தான் அவங்களோட மெயினான ஃபோக்கஸ். ஸோ இப்போ வந்து இவன் ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்ல, என்னன்னா ஓவனை இப்போ உன் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் ஆட்கள் யாரும் பண்ண போகிறது கிடையாது, அதாவது நான் சொல்கிற விஷயத்தை நீ பண்ணலாம். லேக்ராக்கே அவனோட கேங்கி வந்து இங்கே கூட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் லேசர் கேங்கை பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களோட கேங்கை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இவங்க இங்கே அடிப்பட்டு வரும்போது 200 பேர் இருந்திருப்பாங்க போல. இவங்களும் வாங்க நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டு வந்திருப்பானுங்க. பார்த்தா அதர்லி ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 தலை நாகம் மாதிரி இருக்கும், அதுக்கு முன்னாடி விட்டுருவானுங்க. இந்த 2 தலை பாம்பு இவங்களில் பாதி பேரை கொண்டிருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு இவங்க வாழ்றதுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் கிட்ட அடிமையாக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதை வச்சு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. அந்த 2 தலனாகும் என்னன்றது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அதுவும் ஒரு அபாமினேஷன் தான். அதை தான் இவனுங்க கடவுள் அப்படி சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த எபிசோடு முடிகிறாங்க. ஓவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புதுசாக வந்து லிசர்மென்ட்ஸால் ஃப்ராக்மெண்ட்ஸை டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் தான் நம்ம ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க 1500 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஆள் வெறும் 300 பேர் தான் டிஃபீட் பண்ண முடியுது. அதுக்கு பதிலாக அவங்களை ஏமாற்றி இங்கே கூட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இவனோட ட்ரைபை காப்பாற்றிடலாம் அப்படின்னு தான் ஒவ்வொன்றுக்கு பிளானு. அது என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த சந்திக்கும் முறை டாடா பை பை பலிமேரங்க கைஸ்.